இந்தியா கூடுதலாக எங்களை விட அதிகமாக ரஷ்யாவோடு கூட்டணி வைத்து அதிக வர்த்தகம் செய்கிறது. இப்போ நீங்கள் அணிசேரா கொள்கை அப்படிங்கிறது தான் நேருவினுடைய கொள்கை. அது அது நீங்கள் இன்னைக்கு நேருவை நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டலாம், எவ்வளோ வேணாலும் விமர்சி, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் நேரு, இந்திரா காந்தி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. காங்கிரஸ் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தாலும் கூட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நீங்க ரஷ்யாவோட அதிக ஒப்பந்தங்களை போட மாட்டீங்க. அதாவது கூடுதலா லாப வரியோடு இயங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா அதிக வர்த்தகத்தை நாங்கள் இந்த உக்ரைன் போர் 2022 போருக்கு பிறகு வர்த்தகம் யாரும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அதிகமான வர்த்தகத்தை அவர்களோடு செய்து கொண்டார்கள். கச்சா எண்ணெயை நிறைய வாங்கினாங்க, மலிவு விலைக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்று அதிக கொள்ளை லாபம் ஈட்டினார்கள். இது இந்தியா செய்ததுன்னு சொல்றாரு. நாம இந்த கேள்வியை சரியா கேட்கணும். அவர் இந்தியான்னு பொதுவா சொல்றாரு, இந்திய மக்கள் அதை செஞ்சாங்களா? ரொம்ப லாபகமாக மோடி அரசு வேலை செய்கிறது. ஒரு பக்கம் கட்டிப்பிடிச்சு ட்ரம்போட அப்படி இணக்கமாக இருக்கிறார்கள். அதே நேரத்துல ரஷ்யாவோட வர்த்தக நடவடிக்கைகள்ல ரொம்ப லாபகமா செய்யறாங்கன்னு இதே எக்கனாமிஸ்ட் பேசினாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த எக்கனாமிஸ்டுக்கு தெரியுது, ரஷ்யாக்காரன் அமெரிக்க எக்கனாமிஸ்டுக்கு தெரியாதா? வரி விதிக்கிறது மட்டும் இல்ல, பெனால்ட்டியும் விதிப்போம்னு சொன்னாரு. நீங்க முதல் 25 விதிக்கும் போது பெனால்ட்டின்னா என்ன? தண்டம், அபராதம்னு அர்த்தம். நீங்க யாரு பண்ணதுக்கான அபராதம்? அம்பானி பண்ணுற குற்றத்துக்காக. சரி, அம்பானி இதுல என்ன லாபம் அடைந்தார்? 2022 போது 2023 மிட்ல இவர்கள் இந்த மாதிரி கச்சா எண்ணெய் ஏதோ கொட்டிடுச்சு பணம், ஆஹா அப்படின்னு நினைச்சு எல்லா எண்ணெயையும் வாங்கி வாங்கி சுத்திகரிச்சு உலக நாடுகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? அடிப்படையில் நாடு கடத்தப்பட்டார்கள். இன்னைக்கு 8 பேர் என்ற நிலை வந்திருக்கிறது. அப்போ தீவிரப்படுத்திட்டாரு, அவர் சொன்ன விஷயங்களை தீவிரப்படுத்துறாரு. அது இல்ல விஷயம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்தும் போது என்ன பிரச்சனை வரும்? அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த இந்தியர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, அந்த வேலையை யார் பார்ப்பது? அவர் அது கண்டிப்பா அது அமெரிக்கர் செய்யற வேலையோட கீழானதாகவோ அல்லது வேலை அதிகமாகவும் பணம் குறைவானதாகவும் இருக்கும். அந்த வேலையை யாரை வச்சு நிரப்புறது? எறும்பை கூட நசுக்கினீங்கன்னா திருப்பி கிடைக்கும். குறைஞ்ச அளவுக்காவது அதுக்கு எதிர்ப்பு உணர்ச்சி. ஆனால் பாசிஸ்டுகளுக்கு எதிர்ப்பு உணர்ச்சி கிடையாதுங்கிறது நீங்களா புரிஞ்சுக்கணும். ஓலைகள் அவர்கள். நீங்க அவர்களுடைய வலிமையை எங்க காட்டுறாங்க? இந்திய மக்களின் மீது மோடி அரசு காட்டுகிற வலிமையை தனக்கு மேல இருக்கக்கூடிய சக்தியின் மீது வலிமையை காட்டிருக்கணுமா இல்லையா? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் சவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே 25% வரியை விதிச்சிருந்தாரு இந்திய பொருட்கள் மீது இறக்குமதி செய்யப்பட்டால். அதன் பிறகு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார், நாங்க எங்களுடைய அறிவிப்பை நாங்க செஞ்சிருக்கிறோம், நீங்க உங்களுடைய அந்த ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை நீங்க நிப்பாட்டலன்னா நான் மேலும் நான் வரி விதிப்பேன் அப்படின்னு 24 மணி நேரம் கெடி விதிச்சிருந்தாரு. சொன்னபடியே நேற்று இரவு வந்த நமக்கு ஒரு அறிவிப்பு, மேலும் 25% வரி உயர்வு. இது மூலியமா இந்தியாவிற்கு 50%, அதாவது இந்த உலக நாட்டிலே இல்லாத அளவுக்கும் இந்தியாவுக்கு மட்டும் செலக்டிவா பிரேசிலுக்கும் கொடுத்துருக்காங்க. பிரேசிலுக்கு 50% இருக்கு. ஹையஸ்ட்ல டாப்ல இருக்கிறோம் நம்ம. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? நம்ம இந்திய தரப்புலையும் நேற்று இரவே அதற்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டது செய்தி தொடர்பாளர்களால. இது நியாயமற்ற ஒரு நடவடிக்கை, இதற்கு நாங்க உங்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டோம், இருப்பினும் நீங்க இப்படி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுங்கிறது இது ஒரு நியாயத்தன்மைக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடும் சார்? அதாவது நியாயமற்றது, இது அநியாயமானது, இது அக்கிரமமானது அப்படின்னு ஒரு ஒடுக்கப்படுகிற நேரத்தில் நீங்க குரல் கொடுக்குறீங்க, ரைட்டு, அது தப்பு கிடையாது. பட் நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னா, நீங்க என்ன டிப்ளமேட்டிக்கான ஆக்ஷன்ஸ் வச்சிருந்தீங்க, என்ன ப்ரோக்ராம் நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதாவது அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு? இந்தியா கூடுதலாக எங்களை விட அதிகமாக ரஷ்யாவோடு கூட்டணி வைத்து அதிக வர்த்தகம் செய்கிறது. இப்போ நீங்க அணிசேரா கொள்கை அப்படிங்கிறது தான் நேருவினுடைய கொள்கை. அது அது நீங்க இன்னைக்கு நேருவை நீங்க எவ்வளவு வேணாலும் திட்டலாம், எவ்வளவு வேணாலும் விமர்சி, எதுக்கு எடுத்தாலும் நீங்க நேரு, இந்திரா காந்தி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எந்த பாலிசியை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க?
ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அது அமெரிக்காவுக்கும் முழு சப்போர்ட் கிடையாது, நாங்க ரஷ்யாவுக்கும் முழு ரெண்டுக்கும் மத்தியில நாங்க விலகி நிற்போம் அப்படிங்கிறத இவங்க பண்ணுவாங்க. அதோட பொருள் என்னன்னா லாபகரமா இயங்கிக்கிடலாம். எது பாதிப்பை ஏற்படுத்தோ அந்த நேரத்தில் யார் பக்கம் வேணாலும் நம்ம சார்ந்துக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஜனநாயக சோசலிசம்னு சொன்னதுனால ரஷ்யாவினுடைய வர்த்தகத்தை கூடுதலாக வைத்துக் கொள்வது, இது கடந்த காலத்துல இருந்துச்சு. ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தாலும் கூட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நீங்க ரஷ்யாவோட அதிக ஒப்பந்தங்களை போட மாட்டீங்க. அதாவது கூடுதலா லாப வரியோடு இயங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா அதிக வர்த்தகத்தை நாங்கள் அதாவது இந்த உக்ரைன் போர் 2022 போருக்கு பிறகு வர்த்தகம் யாரும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அதிகமான வர்த்தகத்தை அவர்களோடு செய்து கொண்டார்கள். கச்சா எண்ணெயை நிறைய வாங்கினாங்க, மலிவு விலைக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு வித்து அதிக கொள்ளை லாபம் ஈட்டினார்கள். இது இந்தியா செய்ததுன்னு சொல்றாரு. நாம இந்த கேள்வியை சரியா கேட்கணும். அவர் இந்தியான்னு பொதுவா சொல்றாரு, இந்திய மக்கள் அதை செஞ்சாங்களா? இந்தியாவினுடைய அரசு நிறுவனம் அதனால செஞ்சு இந்திய அரசுக்கு லாபமா? கிடையாது. 2 நிறுவனங்கள். முதல் நிறுவனம் ரிலையன்ஸ் ரிஃபைனரி அமைப்பு, அதாவது அந்த நிறுவனம், சரிங்களா? ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியினுடைய இந்த ரீஃபைனரி தான் ரஷ்யாவிடமிருந்து அதிகமான கச்சா எண்ணெயை வாங்கி குறைந்த விலையில் வாங்கி, நீங்க என்கிட்ட சவகாசம் வச்சுக்கிட கூடாதுன்னு சொல்லி பெரிய எண்ணெயான அமெரிக்கா சொல்லுகிறது. ஆனா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு குறைந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன். சரி, மற்ற நாடுகள்லாம் வாங்கலையே, அப்ப நீங்க புத்திசாலி மாதிரி நடந்து கொண்டீர்கள். பல்வேறு எக்கனாமிஸ்ட், இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள், இடதுசாரிகள் எல்லாருமே, அதாவது வலதுசாரிகள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப லாபகமாக மோடி அரசு வேலை செய்கிறது. ஒரு பக்கம் கட்டிப்பிடிச்சு ட்ரம்போட அப்படி இணக்கமாக இருக்கிறார்கள், அதே நேரத்துல ரஷ்யாவோட வர்த்தக நடவடிக்கைகள்ல ரொம்ப லாபகமா செய்யறாங்கன்னு இதே எக்கனாமிஸ்ட் பேசினாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த எக்கனாமிஸ்டுக்கு தெரியுது, ரஷ்யாக்காரன் அமெரிக்க எக்கனாமிஸ்டுக்கு தெரியாதா? நாங்க அவரோட வரவு செலவு வச்சுக்கிடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதானியினுடைய குழுமமும் நயாராங்கிற நிறுவனமும் நீங்கள் சவகாசம் வச்சு அதுல குறைந்த விலைக்கு ரீஃபைனரி ஆயில வாங்கி, குரூட் ஆயில வாங்கி நீங்க ரீஃபைனரி பண்ணி அதிக தொகைக்கு விற்கிறீங்க. அப்ப என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு 50% வரி அப்படிங்கிறது இந்திய நாட்டின் மீது, இந்திய மக்கள் மீது விதிக்கப்பட்டிருக்குது. இந்திய சிறு முதலாளிகள், சிறு தொழில்கள், பல்வேறு தொழில்கள் மேல விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நடந்தது என்ன? 2 நிறுவனங்கள், அதுவும் குறிப்பிட்ட ஒரே காரணத்துக்காக கச்சா எண்ணெயை வாங்கி விட்டுதான். அதை குறிப்பிட்டிருக்கவே செஞ்சிருக்கிறார். ட்ரம்ப் தன்னுடைய பதிவிலேயே குறிப்பிட்டிருக்காரு, இந்த காரணத்துக்காக தான் நாங்கள் வரி விதிக்கிறது மட்டும் இல்ல, பெனால்ட்டியும் விதிப்போம்னு சொன்னாரு. நீங்க முதல் 25 விதிக்கும் போது பெனால்ட்டின்னா என்ன? தண்டம், அபராதம்னு அர்த்தம். நீங்க யாரு பண்ணதுக்கான அபராதம்? அம்பானி பண்ணுற குற்றத்துக்காக. சரி, அம்பானி இதுல என்ன லாபம் அடைந்தார்? 2022 போது 2023 மிட்ல இவர்கள் இந்த மாதிரி கச்சா எண்ணெய் ஏதோ கொட்டிடுச்சு பணம், ஆஹா அப்படின்னு நினைச்சு எல்லா எண்ணெயையும் வாங்கி வாங்கி சுத்திகரிச்சு உலக நாடுகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? கிட்டத்தட்ட 2023 மிட்ல மட்டும் இவர்கள் சம்பாதித்தது 44,000 கோடி ரூபாய். தனியார் முதலாளிகள், குறிப்பா அம்பானி, முகேஷ் அம்பானிங்கிற ஒரு முதலாளி சம்பாதித்தது. ஊரே நஷ்டத்துல கிடக்கும் போது, ஊரே கஷ்டத்துல கிடக்கும் போது. ஆனால் இப்போ அந்த ட்ரம்ப் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா, நீங்க எண்ணெயை வாங்கி, க்ரூட் ஆயில் வாங்கி 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 தான் உக்ரைன்ல போர் தொடுத்துட்டு இருக்கிறான். உக்ரைன்ல இந்த போர் தொடுக்கிறதுக்கான காரணமே இந்தியா தான். நீங்க உங்க கனெக்ஷனை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உக்ரைன் போரே நடக்காது அப்படிங்கிற ஒரு வாதமே ஒரு ஒரு வெத்து வாதம்னு இல்ல. அது இல்லைங்க பிரச்சனை. அமெரிக்கா மிக யோக்கியமான ஒரு நாடு அப்படின்னு நாம சொல்லல. ட்ரம்பின் நடவடிக்கைகள் நியாயமானது அப்படின்னு சொல்லல. ட்ரம்பினுடைய இந்த மூர்க்கமான நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு நன்மை தருமா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கனாலும் அது தராதுங்கிறது என்னுடைய பதில். சிம்பிளா சொல்றேன். நீங்க இன்னைக்கு ட்ரம்ப் 50% வரியை விதிச்சிட்டாரு. என்ன பொருள்? எனக்கு இறக்குமதி, அதாவது அமெரிக்காவில் இறக்குமதியாவது இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்களுக்கு வரி. அமெரிக்கா மக்கள் மீது போட்ட வரி தான் அது. நீங்க அது இந்திய மக்களுக்கும் அது எப்படி மியூச்சுவலா வேலை செய்யும்னு சொல்றேன். நீங்க அது எங்கேயோ நடந்துச்சு, மக்களுக்கு அது பாமர மக்களுக்கு ஏதோ ட்ரம்ப் சொல்றாரு வரி விதிப்புங்கிறாங்க, தெரியாது. முந்தா நேரத்து 25% விதிப்போம்னு அறிவித்த அடுத்த நிமிஷமே முட்டை ஏற்றுமதி நிறுத்தி வச்சாச்சு. நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் அந்த பொருட்கள் எதுவுமே ஏற்றுமதி செய்யப்படவில்லை, அமெரிக்காவுக்கு போகல.
அதாவது லட்சக்கணக்கான முட்டைகள் தேக்கம். ம். சரிங்களா? இது ஒரு பக்கம் நாமக்கல். இன்னொன்னு நேற்று ஈவினிங்கு இவரு சுப்பிரமணியன் சொல்லிட்டு இது உள்ளாடை தயாரிக்கக்கூடிய திருப்பூர் இதனுடைய அமைப்பினுடைய தலைவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுங்கிறாரு. இது ஒரு நிறுவனத்துக்கு ஏற்படுற நஷ்டம் இல்ல, திருப்பூர் பகுதியில் ஏற்படுற நஷ்டம். அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லவே முடியாது. அதுல பல்வேறு அவர் கூடுதலா இன்னொரு தகவலும் சொன்னாரு. இது வந்து அமெரிக்காவுக்கும் நஷ்டம் அப்படிங்கிற. ஆமா, இப்ப என்னன்னா இப்ப இதை சொல்லிடலாங்க. அதாவது நாங்க அந்த அதாவது கையை கட்டிலாம் ஆட்களை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இல்லையா, அதாவது ஹெலிகாப்டர்ல, இதையெல்லாம் செஞ்சிடலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், பைடன் காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 4 பேர் இந்தியர்கள்ங்கிற அடிப்படையில் நாடு கடத்தப்பட்டார்கள். இன்னைக்கு 8 பேர் என்ற நிலை வந்து இருக்கிறது. அப்போ தீவிரப்படுத்திட்டாரு, அவர் சொன்ன விஷயங்களை தீவிரப்படுத்துறாரு. அது இல்ல விஷயம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்தும் போது என்ன பிரச்சனை வரும்? அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த இந்தியர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, அந்த வேலையை யார் பார்ப்பது? அவர் அது கண்டிப்பா அது அமெரிக்கர் செய்யற வேலையோட கீழானதாகவோ அல்லது வேலை அதிகமாகவும் பணம் குறைவானதாகவும் இருக்கும். அந்த வேலையை யாரை வச்சு நிரப்புறது? அப்படி ஒரு நெருக்கடி அமெரிக்காவுக்கு இருக்கு இல்லையா? அதே மாதிரி பொருளை இறக்குமதி செய்வது, இப்ப நீங்க வந்து இப்ப முட்டையெல்லாம் ஏற்றுமதி பண்ணல, அங்க என்ன நடக்கும்? அங்க முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு லட்சக்கணக்கான முட்டை வரல, லட்சக்கணக்கான சட்டை வரல. சட்டைக்கும் முட்டைக்கும் அங்கே தட்டுப்பாடு வரும் இல்லையா? அதை நிவர்த்தி செய்வதற்கு வேற திட்டம் கொண்டாது. அதெல்லாம் பிறகு உடனடியான சிக்கல் என்ன? அப்ப இது அமெரிக்காவுக்கும் ஒரு லாபகரமான நடவடிக்கை. 2 and 4 எக்கனாமிக் நடவடிக்கையை பொறுத்தவரை நீங்க எடுத்தங்கவுத்தான் செஞ்சீங்கன்னா, நீங்க டிமானிட்டைசேஷன் கொண்டாந்தாரு, ஒரே நாள் இரவுல அறிவிச்சார்ல, அந்த கிறுக்குத்தனத்துக்கும் இந்த கிறுக்குத்தனத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இது வந்து பண மதிப்பிழப்புக்கு சமமான ஒரு நடவடிக்கை. ஆமா, அது என்ன கொடுமை என்னன்னா, நீங்கள் ஒரு அமெரிக்கனா இருந்தீங்கன்னா ஒரு தடவை தான் உங்களுக்கு பாதிப்பு. ட்ரம்ப் பண்றது நமக்கு 2 தடவை பாதிப்பு. அமெரிக்காக்காரன் அடிச்சாலும் நம்ம வாங்குறோம், இந்தியாவில இருந்து ஒரு நம்ம மோடியின் அடியும் நம்ம வாங்குறோம். நம்ம 2 தடவை தாக்கல. குறிப்பா ட்ரம்ப் இன்னொரு அவருடைய வைக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாமே வந்து அடாவடித்தனமாக இந்தியாவுடைய அந்த பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக பல நிபந்தனைகள் இருக்கு. குறிப்பாக இங்க உள்ள நம்முடைய உள்நாட்டு விவசாயிகளை வந்து குழி தோண்டி புதைப்பதற்கு பல நிபந்தனைகளை வைக்கிறாரு. குறிப்பாக அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பால் பொருட்கள், சாக்லேட் உட்பட அந்த எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் உள்ள அடங்குது. அதே போல மரபணு மாற்றப்பட்ட அந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க இறக்குமதி பண்ணணும். அப்போ நம்ம பிரதமர் இன்னைக்கு அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு காலையில. ஒருபோதும் இந்திய விவசாயிகளை நாங்கள் வஞ்சிக்கும் விதமாக ஒருபோதும் நாங்கள் வந்து இந்த நிபந்தனைகள் நாங்கள் உட்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு இதுவும் பதிலடி மறைமுகமாக கொடுத்திருக்காரு, நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அவருடைய நிபந்தனையும் ரொம்ப ஒரு அடாவடித்தனமா தானே இருக்கு. இங்க உள்ள விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க? பால் பொருட்களையோ இன்னும் விவசாயம் சார்ந்த வேளாண் சார்ந்த பொருட்களையோ அமெரிக்கால இருந்து நம்ம இறக்குமதி பண்ணணும்னு அவர் வந்து நிர்பந்திக்கிறார் நம்ம இந்தியாவை. இப்போ முந்தா நேற்று இந்த செய்திகள்லாம் அப்படி வரும்போது ஜெயராம் அதை ஒரு அறிக்கை விடுறாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு அறிக்கை பாஸ் பண்றாங்க. இது முறைகேடானது, இது அநீதியானது, இது வலுக்கட்டாயமா திணிக்கக்கூடியதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. அதை ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ்காரர் என்ன சொல்றாரு? இந்த அறிக்கையே பலவீனமானது, இதற்காக யார் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? எதிர்த்து பேச வேண்டியது யாரு? மோடி பேசியிருக்கணும். அப்படி எதையும் பேசலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் மோடி வந்து அதை எதிர்வினையாற்றுறாரு. அதுவும் மீண்டும் அறிவிப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு மரபணு மாற்றப்பட்ட விதைகள் எல்லாம் அதாவது பொருட்கள் எல்லாம் இங்க இறக்குமதியாக்கப்பட வேண்டும்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியில அதை வெளியிடுறாரு. நீங்க ஒன்று விஷயத்தை புரிஞ்சுங்க, டேரிஃப் அதிகப்படுத்தும்னு சொன்ன உடனேயே பல்வேறு நாடுகள் என்ன பண்ணுச்சு? சீனா என்ன பண்ணுச்சு? நீங்க டேரிஃப் ஏத்துறீங்களா, நாங்க எங்களுடைய பொருட்களுக்கு, அதாவது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு 34% வரி விதிப்போம்னு சொல்லிச்சு. அவங்க எதிராக வரி விதிச்சாங்க. இவங்க வந்து பிளைட்டை கொண்டுகிட்டு கொலம்பியாவுக்கு வந்து ஆட்களை திருப்பி அனுப்பும் போது கொலம்பியா உள்ள இறக்கவே விட மாட்டாங்க, வலு போட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, நீங்க ஒரு எறும்பை கூட நசுக்குனீங்கன்னா திருப்பி கடிக்கும், குறைஞ்ச அளவுக்காவது அதுக்கு எதிர்ப்பு உணர்ச்சி உண்டு. ஆனால் பாசிஸ்டுகளுக்கு எதிர்ப்பு உணர்ச்சி கிடையாதுங்கிறது நீங்களா புரிஞ்சுங்க. கோழைகள் அவர்கள். நீங்க அவர்களுடைய வலிமையை எங்க காட்டுறாங்க? இந்திய மக்களின் மீது மோடி அரசு காட்டுகிற வலிமையை தனக்கு மேல இருக்கக்கூடிய சக்தியின் மீது வலிமையை காட்டிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அவசரமாக பல்வேறு பொருட்களுக்கான வரியை முற்றிலுமாக ரத்து பண்ணிருக்காங்க, மோடி பண்ணியிருக்காரு.
ஆனாலும் கூட பல்வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கு வரி, அதாவது சொகுசு கார்கள் இதுக்கெல்லாம் வந்து வரிகளை குறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா 34% நீ எனக்கு வரி போடுறியா, நான் உனக்கு வரி போடுதேன்னு சொல்ற சீனா எங்க இருக்குது? நீங்க குறைக்க சொன்னீங்க. இந்த நிலையில தான் இல்ல சீனாவுடைய பொருளாதாரத்தையும் இந்திய பொருளாதாரத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம் இருக்கு. நீங்க சீனாவை வந்து அது ஒரு வல்லாதிக்க நாடா இருக்கு, அது எங்கேயோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோ, அது ஒரு டெவலப்டு ஸ்டேட்டா இருக்கு அது சீனா. இப்ப நம்ம அமெரிக்காவுக்கு ஒண்ணு வரி விதிக்குது 50னா, இப்ப நீங்களும் ரெசிப்ரோக்கல் டாரிஃபை வந்து விதிங்க. அமெரிக்கா பொருளுக்கு வந்து நீங்க கொலம்பியாவோட நிலைமை என்ன? கொலம்பியாவோட நிலைமை கொலம்பியா ஒரு சின்ன நம்மளுடைய நிலைப்பாடு என்ன சார்? நீங்க ஆரம்பத்திலே சொன்னது போல நம்ம வந்து ரஷ்யாவுடமும் நம்ம வந்து ஒரு நட்புறவா இருப்போம், அமெரிக்காவுடனும் நட்புறவா இருப்போம். சீனாவோட சமீப காலங்களில் அந்த குறிப்பாக அந்த கல்வான் தாக்குதலுக்கு பிறகு சீனாவுடவும் ஒரு எதிர்ப்பு நிலை வந்துச்சு. இப்ப அது கூட இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ராஜதந்திரம் ரீதியா இப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில சீனாவுக்கும் போக இருக்கு. அதுதான் சொல்றேன், உங்களுடைய ராஜதந்திரம் தோற்று விட்டு இருக்குதுங்க தான் நான் சொல்றேன். யாருக்காக தோற்றுதுங்கிற கேள்வி தான் நான் மீண்டும் மீண்டும் வைக்கிறேன். நீங்க உங்களுடைய ராஜதந்திரம் தோற்று விட்டதுங்கிறத காங்கிரஸ் சொல்லுது. உங்களுடைய கட்டிப்பிடி வைத்தியம் வேலை செய்யல. நீங்க போய் ட்ரம்ப் அப்படி கட்டி பிடிச்சிங்க இல்லையா, அது வேலை செஞ்சிருக்கணும்ல. சிறப்பா நீங்க வந்து இந்த ராஜதந்திரத்தை செஞ்சிருக்கணும்ல. ஒண்ணு வேண்டாங்க, நீங்க புல்வாமா தாக்குதல், அதை எதிர்த்த ஆபரேஷன் சிந்தூர், இது ரெண்டுலயுமே டிப்ளமேட்டிக்கா நீங்க தோற்று போயிட்டீங்கிறது தான் வந்து காங்கிரஸ் வைக்கிற குற்றச்சாட்டு. பிரதமர் என்ன சொல்றாருன்னா 3 நாடுகளை தவிர துருக்கி, சீனா, அது போன்ற 3 நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு, இந்தியாவுக்கு தான் ஆதரவா இருந்துச்சு. மற்ற நாடுகள்லாம் பேசின 3 நாடுகள் அல்லது செயல்பட்ட 3 நாடுகள் பாருங்க. தெளிவா சொல்றேன், பேசின 3 நாடுகள் விட்டுருங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது? இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லி இருக்கிற வார்த்தையை முதற்கொண்டு சேர்த்தால் இதோடு 31வது தடவை நாங்கள் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மூலவிருந்த மிகப்பெரிய இதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம், அமைதியின் தூதுப்புறா நான் தான் சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஓகே, இப்ப எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ராகுல் காந்தி இது சம்பந்தமா ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. இது வந்து ஒரு நியாயத்தன்மையற்ற ஒரு நிபந்தனையா வைக்கிறாரு. இது வந்து ஒரு நியாயம் இல்லாத சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்கிற மாதிரி தான் அவர் சாராம்சமா சொல்லியிருந்தாரு. இப்ப பிரதமர் மோடிக்கு கடுமையான ஒரு நெருக்கடி, அச்சுறுத்தலை வந்து அமெரிக்க அரசு கொடுக்கிறது. ஒருவேளை இப்ப நீங்கள் சொல்வது போல அவர்களுக்கு வந்து உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அம்பானி, அதானிக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவில் ரொம்பவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்புகள் வருங்காலத்தில் நேரிடும் பட்சத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சில சமரசங்களையும் செய்து கொண்டு ரஷ்யாவுடன் இந்த தொடர்பையும் துண்டித்து கொண்டு அமெரிக்காவுடைய அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் ஆமாஞ்சாமியும் போடுவாங்கிற விஷயத்தை நீங்க சொல்றீங்க. முற்றிலும், அதாவது டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ங்கிறது வந்து லாபகரமா இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே கால்குலேட் பண்ணீங்கன்னா, அதாவது வீரியமாகவும் இருக்கணும், விவேகமாகவும் இருக்கணும். நீங்க வந்து 71ல் பங்களாதேஷ் சண்டையின் போது இந்திரா காந்தி பேசுறாங்க, அவ்வளவு போல்டா பேசுறாங்க, அமெரிக்கா இதுக்குள் தலையிடுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, அதெல்லாம் பேசவே கூடாது, இது எங்க நாட்டு பிரச்சனைன்னு பேசுறாங்க. இந்த பேச்சை பேசுவதற்கு எந்த இடத்துலயும் இவர்கிட்ட வலு கிடையாது. சரி, வலு இல்லைங்கிறது சரி, அமைதியா இருந்து காய்கறியும் சாதிச்சிருவாங்க, கட்டி பிடிச்சவங்க சாதிச்சிருவாங்க, அதுலயும் இவர்கள் சோபிக்கலைங்கிறது தான் செய்தி. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ட்விட்டை முக்கியமா கருதணும். என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி மிக தெளிவாக அழகா சொல்றாரு. என்னன்னா, இது ஒரு முறைகேடான மோசமான நடவடிக்கை, அமெரிக்காவினுடைய இந்த செயலை எங்களால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது, அதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. ஆனா இப்படி நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக முறைகேடான மோசமான திட்டங்கள் எல்லாம் கையெழுத்து போடுவதற்கு அழுத்தம் தெரிவித்து மோடி கிட்ட இருந்து நீங்க புடுங்கிடக்கூடாது, அதற்கு மோடி துணை போய்விடக் கூடாதுன்னு பேசியிருக்கிறார். அந்த ட்விட்டர் தான் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? நெருக்கடிக்கு உள்ளாயிராதீங்க. ஆமா, நீங்க இது என்ன நடவடிக்கைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு புரியறதுக்கு மாதிரி ஈஸியா சொல்றேன். நீங்க எடப்பாடி ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு 2-3 கேஸ போட்டா போதும், நீங்க ஒரு 2 ரைடு, இடி ரைடு இதெல்லாம் போட்டா என்ன நடந்தீங்க, உடனே மாநில உரிமைகளை கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. நீங்க என்ன உதயவன் திட்டமா உடனே கையெழுத்து, நீட்டா உடனே கையெழுத்து, நீங்க சிஏஏவா அதனால இங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கிற கேள்வி. இப்படி பாஜக காரணமே மாறிடுவாங்க. அதே மாதிரி அம்பானிக்கு எப்படி அங்க பிரச்சனையோ அதே மாதிரி ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு பிறகு இன்னொன்னு, ஹிண்டன்பர்க் வெளியிட்ட செய்திகளுக்கு பிறகு சர்வதேச, அதாவது அமெரிக்க நீதிமன்றத்தில் இங்க கிரீன் எனர்ஜி காரணத்தை காட்டி பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வந்து அடிச்சதாக, அதாவது கையூட்டு கொடுத்ததாக, 2000 கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்ததாக செய்தி. அந்த இதுல அங்க மாட்டிட்டு இருக்கிறாரு. நீங்க கரெக்டா புரிஞ்சுங்க, இங்க இடி, அங்க அங்க அமெரிக்க நீதிமன்றம், இதுல அதானி மாட்டிட்டு இருக்காரு.
இப்போ அதானியை காப்பாத்துறதுக்கு மோடி வேலை செய்வாரா, இந்திய பொருளாதாரத்தை காப்பாத்துறதுக்கு மோடி வேலை செய்வாரா? அதுலதான் இருக்குது இந்தியாவினுடைய மானம். நிச்சயமா சார். 140 கோடி மக்களை கருத்தில் கொண்டு இந்திய அரசு செயல்படுமா, அல்லது பிரதமர் மோடியினுடைய நண்பர்கள் பெரும் முதலாளிகளை நோக்கி அவர்களுடைய நகர்வுகள் இருக்குமா என்ற கேள்வியைத்தான் நீங்கள் அரசின் மீது வைத்திருக்கிறீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடியாகத்தான் அமெரிக்கா ஒரு வரியை விதித்திருக்கிறது. எப்படி எதிர்கொள்ள போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். காலை பதில் சொல்லும். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.